அடுத்து யாருமா வாங்க. அண்ணே என்னென்ன பொருள் இருக்கு? பொருளா இல்லம்மா, வெறும் டோக்கன் மட்டும் தான் தரோம். இவெல்லாம் லைன்ல நின்றலம்மா, அது உனக்கு தெரியாதா? ஐயோ, பொங்கல் பரிசுக்கு மட்டும் டோக்கன் தரீங்களா? நான் பொருள் தரீங்கன்னு நினைச்சேன்னு நின்னேன். ஐயோ, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேனே, இப்பயே சேர்த்து போட்டு விட்டுருங்களேன். நான் அதுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப நேரம் நீ வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன். நீ யாருமா? அவன் டென்ஷன்ல காணாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போமா அங்கிட்டு, அடுத்த ஆள் வாங்க. இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி கோவப்படுறதுனால? சரி சரி, டோக்கனை கொடுங்க. குடுமா காடை. பாத்திமா யாருமா? நான் தான். ஏமா வா, வந்து கைரேகை வைமா. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு மனுஷனுக்கு. ரொம்பையும் சளைச்சிக்காதீங்கண்ணே. நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நீங்க உட்காந்துக்கிட்டு சவுடால பேசுறீங்க. அங்க இருந்து கால்ல இருந்து நின்றுட்டு கால் கிடக்க நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது என்னம்மா உங்களை ரோதனையா போச்சு? கைரேகை வச்சன கிளம்புமா. வாங்கம்மா. ஏமா கைரேகையை வைமா. எந்த கைனே? வலது கைய வையுமா. எந்த விரலுனே? கால் விரல வைமா. அப்படியா? ஏமா இறங்குமா இறங்குமா. ஐயோ அக்கா மன்னிச்சுக்கங்க, உங்க மேல விழுந்துட்டேனா? ஏமா நல்லா விழுந்து போமா. என் கையே போச்சுமா. இப்ப எதுக்குமா காலை தூக்குன? அக்கா ரேகை வைக்கக்கா. எதா? ஆமாக்கா, மிஷினே இதுக்கு மேலே வச்சுக்கிறாரு. கால் ரேகையும் வைக்கணும்ன்றாரு. எப்படி வைப்பேன்? இப்பதான்க்கா பாத்திமா இதனாலக்கா சண்டை போட்டு போயிருக்கா. நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன்க்கா. பார்த்தா இப்படி பண்றாருக்கா. நல்ல வேலை பிடிச்சிங்க, என்ன கீழே விழுந்து என் மண்டை உடஞ்சிருக்கும்க்கா. கால் ரேகை வைக்க சொன்னானா? ஏய் நீ என்ன லூசா? எந்த ஊர்ல கால் ரேகையை போய் வச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஏன்க்கா? அவர்தான்க்கா சொன்னாரு. ஏய் சாந்தி, உனக்கு மூளை இருக்கா? எந்த ஊர்ல கால் ரேகையை போய் வச்சுக்கிட்டு இருந்தோம்? எப்பயும் கை ரேகை தானே வைப்போம். என்னக்கா சொல்றீங்க? அப்ப இல்லையா? நான் கூட பொங்கல் பரிசு தரனால எதுவும் புதுசா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டேன்க்கா. அவர் தான்க்கா கால் ரேகை வையின்னு சொன்னாருக்கா. ஏனே சொன்னீங்கல்ல? ஏமா ஏம்மா ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிமா தெரியுது? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையில் இருக்கேன் பாருங்க. என்னைய சொல்லணும், உனக்கு டோக்கனே கிடையாது. போமா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கனே. இதெல்லாம் வச்சு நான் பொங்கலே கொண்டாடணும். நீங்க உங்களுக்கு பொசுக்கு அப்படி சொல்லிட்டீங்க. ஏமா இப்ப என்னம்மா, உன் வலது கையில் உள்ள கட்டை வரல் ரேகையை வைமா. இந்த வைக்கிறேனே, கோவப்படாதீங்கனே கோவப்படாதீங்கனே. தெளிவா சொன்னா கேட்க போறோம். ஏமா கை ரேகை வந்துச்சு. போமா. பத்திரகாளி உங்க பேரு? ஆமா ஆமா. இடது கை ஆள்காட்டி விரல் ரேகையை வைங்க. வச்சாச்சு வச்சாச்சு. சரி சரி, இந்த பக்கத்துல டோக்கன் வாங்கிக்கோங்க. அடுத்த ஆள் வாங்க. ஓகே ஆயிடுச்சுமா. அடுத்த ஆள் வாங்க. உங்க பேர் என்ன? சக்தியா? எது சக்தியா? இல்ல இல்ல, என்னோட பேர் லக்ஷ்மி. ஆமா ஆமா, அந்த இருக்கு. அது யாரு? உங்க பொண்ணுங்க பேருங்களா? சரி சரிம்மா, கைரே வைங்க. வச்சாச்சு வச்சாச்சு. நீங்க வரவங்ககிட்ட கரெக்டா இப்படி இப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க கோவமா இருக்கதை இதில் காமிக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இனிமேனாலும் பார்த்து வச்சு நடந்துக்கங்க. சரி சரி போங்க. நீங்க வாட்டுக்கு வரவங்க ஆளாள் கொண்டு சொல்லிட்டு போவீங்க. இங்க உட்காந்துருக்கவங்க தான் தெரியும் அதோட வழி என்னன்ட்டு. ஏ உமா, ஏன் இப்படி வேகமா ஓடுற? மெதுவா தானே நடந்து போ. சும்மா இரு பெரிய பொண்ணு. நான் போய் ரேஷன் கடையில் போய் டோக்கன் வாங்க வேணாமா? இந்த லெச்சு பத்தியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிடுச்சு. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. யார் ரேஷன் கடைக்காரன் பூட்டிட்டு போயிட்டானோ என்னவோ தெரியலையே. வேமா வா பெரிய பொண்ணு. எங்க அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை கொன்னே போடுவா. ஏன்னா நான் டோக்கன் வாங்கலேன்னு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? இந்த லெச்சு பார்த்த வேலையை பத்தியா என்னை கூப்பிடாமே போயிருக்காங்க. உனக்கு வேணா நீ போ, வேமா போ. நான் மெதுவா தான் வருவேன். அப்பனா நீ இங்கே நில்ல, நான் போறேன். அங்க போய் லெச்சுவை பார்த்தேன்னா சொல்லி விடுறேன் பெரிய பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு. சரியா? குந்தாணி தெளிவாயிட்டாளே. சரி சரி இரு நானும் வரேன். கலர் கோலமாவு, கலர் கோலமாவு. ஏமா கலர் கோலமாவு வாங்குறீங்களா? இந்தா வந்துட்டேனே. உங்களைத்தானே 10 நாளாக தேடிட்டு இருந்தேன். வாங்க வாங்க, இந்த கூடையை கொஞ்சம் இறக்குங்க.
பாப்போம் என்னென்ன கலர் வச்சிருக்கீங்கன்னு. பாமா பா பா இந்த தான் வச்சிருக்கேன் பா கலர் இந்த கூடைய கொஞ்சம் பிடிங்க இறக்குங்க. இந்த கொடுங்கண்ணே. என்ன இவ்வளவுதான் கலரா? ஆமா என்னண்ணே கலர் இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கீங்க, கம்மியா இருக்கு. ஏம்மா இந்த இவ்வளோ கலர் இருக்கே, இன்னும் நிறைய கொண்டுட்டு வந்தேன், எல்லாம் வாங்கிட்டாங்க. இதாம்மா மிச்சம், இதில் பார்த்து எடுத்துக்கோங்க கலர்களை. எவ்வளோண்ணே கலரு ஒரு பாக்கெட்டு? எவ்வளோமா சொல்ல போகிறேன், 15 ரூபா தாம்மா. எடுங்க எடுங்க. எது 15 ரூபாயா? 10 ரூபா தானே. சும்மா இரு வசந்தி, நீ வேற எல்லாத்துலயும் ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு. அண்ணே 7 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. 7 ரூபானா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் எடுக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு வேணாம் கலரு, அதுவும் கடைசி ஆகி போச்சு. என்னம்மா சொல்கிற, 7 ரூபாயா? ஏம்மா நான் வாங்கின காசே அவ்வளோ இல்லைம்மா, பார்த்து போட்டு விடுங்கம்மா. 7 ரூபாலாம் வராதுமா. அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுங்க. 7 ரூபா தான். எனக்கு ஒரு 10, இந்த லட்சுமிக்கு ஒரு 10, இந்த வசந்திக்கு ஒரு 10 கலர் வேணும். அவ்வளோதான், அந்த கூடு சரியா போயிடும். அது கூட இருக்கோ என்னவோ தெரியல. 7 ரூபான்னு கொடுக்கலாம். சரி சரி எடுங்க பார்ப்போம், எடுங்க பார்த்து போட்டு தரேன். இந்தாங்கண்ணே 210 ரூபா 3 பேர்த்துக்கும். என்னம்மா சொன்ன மாதிரியே 210 ரூபா தான் தரீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கம்மா. அதெல்லாம் போதும் 5 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கணும் பாக்கெட்டு. நாங்கள் 2 ரூபா கூட வச்சு தான் கொடுத்துருக்கோம். போதும் வாங்கிக்கோங்க. என்னம்மா எந்த காலத்துலமா இருக்கீங்க, 5 ரூபாய்க்கு யாரும்மா கலர் கோலப்படி தர்றது? சரிம்மா, ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தந்தேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க 7 ரூபான்னு சொல்லிட்டு. சரிண்ணே. கலர் கோலமாவு, கலர் கோலமாவு. லெச்சு ஏன் அப்படி அலறிட்டு ஓடி வர? என்னாச்சு? ரேஷன் கடைக்கு போனீங்களாமே, என்ன ரேஷன் டோக்கன் வாங்கிட்டீங்களா? என்ன விட்டுட்டு போயிருக்கீங்க? அதான் கேட்டேன், என்ன ரேஷன் கடை திறந்துருக்கா மூடியாச்சா? ஆமா, உனக்காக திறந்து வச்சு உட்காந்துருக்கேன். உமா வரட்டும்னு போ. இங்க பாருங்க பத்ரகாளி அக்கா, எப்பவுமே நீங்க தான் கோவப்படுவீங்க. இன்னைக்கு நான் தான் உங்க மேலாம் கோவமா இருக்கணும். என்னை விட்டுட்டு நீங்களா போய் ரேஷன் கடை டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன் ஊர்ல பூரா நானா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன்? எல்லாரும் தெரிஞ்சு தானே போய் வாங்கணும். நீ 11 மணி வரையும் தூங்கி இருந்திருப்ப, இப்பதான் எந்திரிச்சிருப்ப. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? லட்சுமி அக்கா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, சரி நீங்க போங்க, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏ உமா, கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டியா? நாளைக்கு தான் வருவானா, நாளைக்கு காலைல வாங்கிக்கலாம். எது அடிச்சிட்டு போயிட்டானா? ஐயோ, நான் இப்போ எப்படி டோக்கன் வாங்குவேன்? நாளைக்கு வருவானா வரலையோ தெரியலையே. அப்படி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவ ராத்திரியே ரேஷன்களில் போய் படுத்து கிடந்து காலைல மொதல வாங்கியிருக்கணும். இந்நேரத்துக்கு எந்திரிச்சு வந்தா உனக்குன்னு திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பானோ? இந்தா ரெண்டும் தான் ஒன்றா வருதுகள்ல, எங்கேயும் போய் ஊர் சுற்றிட்டு இப்போதான் வருதுக லட்சுமி. மைனியோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் 2 பேர் ஊர் சுற்றினத? நான் அண்ணி வீட்டுக்கு வந்தேன் அவங்கள பார்க்குறக்காக. அப்போ இவ தேடிட்டு இருந்த அண்ணிய, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க டோக்கன் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டெலாம் அங்கே போயிருக்காங்கன்னு. அதனால தான் ஐயோ நான் டோக்கன் வாங்கணுமேனு ஓடி வந்தேன். நான் பின்னாடியே வந்தேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஆமா, இல்லைனா நீ ஊர் சுத்தே உனக்கு தெரியாது பாரு. மைனி நீங்கள் வேற சும்மா இருங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே. என்ன அண்ணி, கலர் குழம்பாவெலாம் வாங்கியிருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் பெரிய பொண்ணு, இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வர வழியிலேருந்தோ இங்கே தான் இப்போ தான் போனார் கலர் கோலப்படிக்காரர். இங்கே தான் வாங்கினேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், நல்ல வேலை வழியில் பார்த்துட்டேன். என்னாச்சு பெரிய பொண்ணு, என்னைய தேடி வந்தா என்னாச்சு? என்ன விஷயம்? எதுவும் முக்கியமான விஷயமா? ஏன் நீ ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் தான் உங்களை பார்க்கணுமா என்ன? ஆமாம் முக்கியமான விஷயம்தான், உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் முக்கியமாக. அப்படியா? வா பெரிய பொண்ணு, வீட்டுக்கு போகலாம். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். போய் ஒரு காஃபியை போட்டு குடிப்போம். இந்த லைன் நின்னது பயங்கரமாக தலை வலிக்குது. வாங்க உமா, வா, கோவப்படாத. நாளைக்கு காலைல வந்துடுறேன், போய் வாங்கலாம். வா. இல்லை லட்சுமி, நான் கிளம்புறேன். அட வாங்கக்கா, காஃபி குடிச்சிட்டு போகலாம். அதான் கடைக்கு வேற போகணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதையும் பற்றி பேசிட்டு அப்படியே போகலாம். வாங்க. எது கடைக்கு போறீங்களா? எப்போ போறீங்க? யாரெல்லாம் போறீங்க? நானு. உமா வா நீயும் தான் வா போலாம். இந்தா நான் சொல்லல, ஊர் சுத்தனா மொதலா கிளம்பிடுவா. மூஞ்சியில பாருங்க 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. போங்க பத்ரகாளி அக்கா. என்ன லட்சு, பொங்கல் ஷாப்பிங்கா? ஆமாம்மா,
அதுக்கு தான் போகிறோம்னு சொல்லியிருக்கு. இந்த கலர் குழப்படியை தூக்கிட்டு நிற்க முடியல. வாங்க போவோம். லெச்சு வா போவோம். சொல்லு பெரிய பொண்ணு, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன். ஆமாம், அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. என்னத்தை நாங்கள் சொன்னோம்னு சொல்கிறேன், இதெல்லாம் தெளிவாக சொல்லு. அதான் கடைக்கு போகிறோன்னு பிளான் போட்டிருக்கீங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். எது கடைக்கு போகிற பிளானா? அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணதான் நினச்சிட்டு இருந்தோம். உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அது? பெரிய பொண்ணு தூணிலும் இருப்பாள், துரும்பிலும் இருப்பாள். விளையாட பெரிய பொண்ணு, என்னன்னு சொல்லு. நிஜமாவே தான் கடைக்கு போகிறத பற்றி தான் பேச வந்தேன். உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க கடையில் கூட்டிகிட்டு போய். அதுதான். எது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா? யாரு? அண்ணியா? எதுக்கு? ஆமாம் ஆமாம், அண்ணி எதுவும் சொல்லிட போகிறாங்க. போன தடவை பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு சின்னதாயிடுச்சுல, அதை பற்றி பேச்சு ஓடிச்சு. அதனால் சரி இன்னைக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது, அதனால் கடையிலே கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்துலான்னு நான் தான் சொன்னேன். சரி அப்போ அப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்களே பிளான் போட்டிருக்கீங்க கடைக்கு போகலான்ட்டு. சரி அதோட தான் உங்களுக்கு அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம்ல, அதைத்தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரிய பொண்ணு, எப்பயும் அண்ணன் எடுத்து கொடுக்கறது தானே, அப்படியே எடுத்து கொடுக்கட்டும். எதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்? லட்சுமி, பெரிய பொண்ணு சொல்கிறது ரைட்டு தான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போய் எடுத்துக்கலாம்ல. போட வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுல பத்தாம, அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நீ ஏன் தயங்குற? எப்படி வாங்கி கொடுக்கறது தானே, அதை நீயே போய் கடையில் போய் செலக்ட் பண்ணிக்க போகிற, அவ்வளோதானே. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. பெரிய பொண்ணு சொல்கிற மாதிரி கடையிலே போய் வாங்கிக்க. இல்லைக்கா, அண்ணி ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு தான் பயமா. ஏன் இதை பேசும்போது உங்கள் அண்ணி இங்கே இல்லாமல் இருந்திருப்பா? அதெல்லாம் இருந்திருப்பா. அதெல்லாம் பேசி வச்சு முடிச்சுட்டு தானே இங்கே வந்து பெரிய பொண்ணு உன்ட்ட சொல்கிறா. ஊதா, நீங்கள் ரொம்ப கிரேட்டு போங்க. ஆமாண்ணி, மதினி சொன்ன மணிக்கு எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் வந்தோம். அண்ணி தான் போய் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நேரத்தை கடத்த வேணாம், நாள் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய் பெரிய பொண்ணு, வாயை கிழிச்சிருவேன் ஊதாக்கி தான் நீனா. லட்சுமி இதுதானே வரமாட்டேன்னே பத்தியா, வேலையை காமிக்கிறா. சரி விடுங்கக்கா விடுங்கக்கா. சரி ஆமாம் ஏதோ சொல்லிட்டா, சும்மா இரு சின்ன பொண்ணு. சரி அப்புறம் என்ன, நீ சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வந்துருவோமா? ஆமாக்கா, பிள்ளைங்க வந்தோடனே கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வேலைலாம் முடிச்சு ரெடியாக இருப்போம். பிள்ளைங்க வந்தோடனே கடைக்கு கிளம்பிடலாம்க்கா. சரி சரி, அப்போ எல்லாருமே கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி லட்சுமி, அப்போ நான் கிளம்புறேன். நம்ம சீக்கிரம் கிளம்பணும், அதை முதல் பார்த்துக்க. எம்மா பெரிய பொண்ணு, நீயும் இந்த கடைக்கு வந்து உனக்கு தேவையான புடவை எடுத்துக்க. நான் பொங்கல் சீர் உனக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு தான். பாருடா, இந்த தடவை என்னையே கூட்டு போய் எடுக்கிறீங்களா? ஏன் நீங்களே எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? ஆமாம், நான் நல்ல கராட்டாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்காதே, அதான் நீயே வந்து எடுத்துக்க. லட்சுமி எனக்கு நேரம் அது, நான் கிளம்புறேன் லட்சுமி. ஆ சரிங்கக்கா, வாங்க வாங்க. ஊதா நில்லுங்க. ஊதா பெரிய பொண்ணு கொஞ்சம் சும்மா இரு பெரிய பொண்ணு.